வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இந்த சேனல்ல நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பிசினஸ் ஐடியா ஒரு ஆர்கானிக் சம்பந்தமான பிசினஸ் ஐடியா. இயற்கையாக ஒரு சோப்பை எப்படி தயாரிக்கலாம், அதை எப்படி சேல் பண்ணலாம், ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு நல்ல ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வீட்டிலேயே இருந்து செய்யலாம் அப்படிங்கிறதா இதோட ஸ்பெஷல். இது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, இந்த தொழில் ஈஸியா பண்ணலாம். அதே நேரத்தில் இயற்கையான பொருளால் தயாரிக்கப்படுவது அப்படிங்கிறதுனால இதனோட சேலும் நல்ல விதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். இப்போ வரக்கூடிய சோப்புகள் எல்லாமே பார்த்தாக்கா ரொம்ப கெமிக்கல் சேர்த்து உடம்புக்கு அலர்ஜியை கொடுக்குது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு விட்டமின் நிறைந்த, ஒரு புரோட்டீன் நிறைந்த, இந்த மாதிரியான ஆயில் சேர்த்து ஒரு நல்ல ஒரு ஃபேட்டு, உடம்புக்கு தேவையான ஒரு ஃபேட்டு, அந்த மாதிரியான பொருட்களை சேர்த்து இயற்கையாகவே நமக்கு அந்த க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சோப்பை தயாரிக்கணும் அப்படின்னாக்கா அது ஆர்கானிக் சோப்பால் மட்டும்தான் முடியும். நம்ம இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய சோப்புகள் கெமிக்கல் சேர்ந்து இருக்கிறதுனால எல்லாரும் ஆர்கானிக் பக்கம் கொஞ்சம் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த தொழிலுக்குரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சாதாரணமாக சோப் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா கத்தாழையில் செய்யலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வேப்பிலை, மஞ்சள், ஆரஞ்சு தோல், இந்த மாதிரி நிறைய இருக்குது. விட்டமின் சி சோப்பு, இந்த மாதிரி நிறைய தயாரிக்கலாம். இந்த சோப்பு எல்லாத்துக்குமே மெத்தட் ஒன்று தான் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய சோப்புக்கு மெத்தட் ஒன்றா இருக்குது. இப்போ நம்ம கத்தாழையிலேருந்து செய்யணும் அப்படின்னா அந்த கத்தாழையை எடுத்து அதில் இருக்கக்கூடிய மேல் தோலை சீவிட்டு அந்த ஜெல்லை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கணும். ஜெல்லை நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அதை நுர வர்ற அளவுக்கு, அதாவது நார்மலாக அதை அரைக்கக்கூடாது, நுர வர்ற அளவுக்கு அதை என்ன செய்யணும், பிளெண்ட் பண்ணணும். நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது ஒரு ஃபோமியா, அதாவது ஒரு ஸ்பாஞ்சி மாதிரி ஃபோமியா உங்களுக்கு தெரியும். ஒரு கொலன்னு ஒரு நுரைச்சிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், ஒரு சோப் பேஸ் வாங்கணும். இந்த சோப் பேஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இந்த சோப் பேஸ் வாங்கி அதை சின்னதாக நம்ம என்ன செய்ய போகிறோம், கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி அது சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம மெல்ட் பண்ணணும், அதாவது உருக வைக்கணும். அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம டைரெக்டாக இதை கொண்டு போய் அடுப்பில் வச்சு செய்யக்கூடாது. ஏன்னா இதில் நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இதை என்ன செய்யணும், டபுள் பாயிலிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் இந்த சோப்பை வச்சு நம்ம என்ன செய்யணும், இதை மெல்ட் பண்ணணும். இந்த சோப் பேஸை வச்சு நம்ம என்ன செய்யணும், மெல்ட் பண்ணணும். அந்த மாதிரி மெல்ட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா தண்ணியாக உங்களுக்கு மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த கத்தாழை நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா ஃபோமியா, அதை இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். இதோட நம்ம விட்டமின் இ கேப்சூல் ஒரு 2, அதுக்கப்புறம் நமக்கு என்ன கலர் தேவையோ, ஃபுட் கலர், இப்போ கத்தாழைங்கிறதுனால நம்ம க்ரீன் சேர்க்குறோம். ஏன்னா பார்க்குறதுக்கு நல்ல க்ரீனியாக இருக்கும். அதனால் அதில் விட்டமின் இ கேப்சூலும் ஃபுட் கலரும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மோல்டு நமக்கு அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மோல்டையும் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மோல்டில் இதை வைக்கணும். வச்சுட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் இதை அப்படியே விட்டீங்க அப்படின்னா இது இறுகிடும். இறுகினதுக்கப்புறம் நம்ம சாதாரணமாக எப்போயுமே அப்படியே தலைக்கீழே எடுத்து தட்டினோம்னாலே இந்த சோப் தனியாக வந்துடும். இது தனியாக வரதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த மோல்டில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கலவையை நம்ம அதில் கொட்டணும். அப்படி கொட்டும்போது சோப்பை இப்படி தட்டினோடனே நமக்கு என்ன செய்யும், கீழே விழும். ஓகேங்களா? இது ஒரு மெத்தட். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பொருள் வேணாலும் சேர்த்து இந்த சோப் நீங்கள் செய்ய முடியும். இதுவே இந்த சோப்போடையே நம்ம தேங்காய் எண்ணெய் நிறையா சேர்த்தும் செய்யலாம். அதே நேரத்தில் ஆலிவ் ஆயில் நிறையா சேர்த்தும் செய்யலாம். ஆரஞ்சு தோலில் செய்யலாம். ஆரஞ்சு தோலை எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதுக்கப்புறம் அதை வடிகட்டி அந்த வடிகட்டினதோட நம்ம கத்தாழை ஜெல்லை சேர்த்து அதோட கொஞ்சம் இந்த விட்டமின் இ கேப்சூல் சேர்த்து ஃபுட் கலர் சேர்த்து நம்ம என்ன செய்யலாம், அந்த சோப் பேஸை நம்ம மெல்ட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அந்த மெல்ட் பண்ண சோப் பேஸை வச்சு அதோட மிக்ஸ் பண்ணி நம்ம செய்யலாம். அது ஒரு மெத்தட். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த விட்டமின் சி சோப் தயாரிக்கிறதுக்கு 2 டேப்லெட் வாங்குகிறோம். அதை நல்லா பொடி பண்ணுறோம். பொடி பண்ணிவிட்டு அதோட நம்ம ஆஸ் யூஷுவலாக நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். கத்தாழை எசன்ஸ் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டமின் இ கேப்சூல் சேர்க்குறோம். இதை நம்ம சோப் பேஸ் ஆஸ் யூஷுவல் எப்பயுமே மெல்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த உருக வைக்கிற பேஸுங்கிறது ஒன்று. நம்ம அதுலேருந்து என்ன வேணுமோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தக்காளியில் செய்யலாம், மஞ்சளில் செய்யலாம், வேப்பிலையில் செய்யலாம்.
ஓகேங்களா? இந்த மாதிரி தான் சோப்பு எல்லாமே ஆர்கானிக் சோப்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. இதில பார்த்தீங்கன்னா, கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அதனால இது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இத நம்ம சொல்லி தான் நம்ம இத என்ன பண்ணணும்? சேல் பண்ணணும். ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்ம ஆர்கானிக்கா சோப் தயாரிக்கக்கூடிய மெத்தட். இதில வந்து நீங்க எது வேணாலும் துளசியில தயாரிக்கலாம், சந்தனத்தில தயாரிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, வேப்பிலை, கத்தாழை, மஞ்சள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். முல்தானி மெட்டி இந்த மாதிரி நெறைய விஷயங்கள்லேருந்து நீங்க வந்து என்ன செய்யலாம்? இந்த சோப் தயாரிக்கலாம். இது உடலுக்கு கேடு தராது, அலர்ஜி குடுக்காது, அதே நேரத்தில நல்ல க்ளோனஸ்ஸ குடுக்கும். நமக்கு நல்ல ஸ்மெல்லும் கிடைக்கும். இதில நீங்க இது போக அடிஷ்னலா ஸ்மெல் வேணும் அப்படின்னாக்கா, சென்ட்டு கூட சேர்த்துக்கலாம். ஆனா சென்ட்டு சேர்க்கும்போது, அது கண்டிப்பா ஒரு கெமிக்கல்ல தான் செய்றாங்க அப்படிங்கிறதுனால, அத பெரும்பாலும் சஜெஸ்ட் பண்றதில்ல. இப்படி தான் நீங்க சோப் தயாரிக்கிறீங்க. ஓகே. அப்ப இந்த சோப் தயாரிக்க எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1000 முதலீடு இருந்தா கூட நீங்க அந்த தொழில ஈஸியா ஆரம்பிக்க முடியும். அட்லீஸ்ட் ஆனா ஒரு பிசினஸ்ன்னு பண்ணும்போது ஓரளவுக்காவது முதலீடு இருக்குங்கிறதுனால, ஒரு ரூ. 5000 இல்லைன்னா ஒரு ரூ. 10,000 கையில வச்சுக்கிட்டு இந்த தொழில வந்து நீங்க தொடங்குங்க. தொடங்குனீங்க அப்படின்னா, இதில என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிராம் சோப் வந்து நீங்க செய்றீங்க அப்படின்னாக்கா, அதில ரூ. 5லேருந்து ரூ. 10 வரைக்கும் நீங்க ப்ராஃபிட் வைக்க முடியும். ஓகேங்களா? நான் மினிமமா சொல்றேன். ஒரு ரூ. 5 ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஒரு ரூ. 10 ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இது 2க்கும் நடுவுல நீங்க என்ன செய்யலாம்? வைக்கலாம். அப்போ ஒரு ரூ. 5லேருந்து ரூ. 10 அப்படின்னு வைக்கும்போது, ஒரு ரூ. 8 நம்ம ஒரு சோப்புக்கு வச்சா கூட, ஒரு நாளைக்கு 100 சோப் வித்தா கூட ரூ. 800 ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இதுக்கு. ஆனா இதுக்கு நல்லாவே நீங்க மார்க்கெட்டிங் பண்ணணும். எங்கெங்க மார்க்கெட்டிங் பண்ணலாம்? எந்த மாதிரி இடத்துலலாம் நீங்க மார்க்கெட்டிங் பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் வைக்கலாம். இயற்கை பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள்ல நீங்க கண்டிப்பா இத பிளேஸ் பண்ணுங்க. அந்த மாரி பிளேஸ் பண்ணும்போது, இந்த சோப் விக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன் அப்படின்னாக்கா, இந்த இயற்கை அங்காடிகளுக்கு வர்றவங்க, இந்த மாதிரியான பொருட்கள இயற்கையான பொருட்கள தேடி வர்றவங்களா இருப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட ஆர்கானிக் சோப் அப்படிங்கிறது போய் சேர்றது ரொம்ப ஈஸி. இந்த ஆர்கானிக் சோப் விலையெல்லாம் 100 கிராம் பார்த்தீங்கன்னாக்கா, ரூ. 40லேருந்து ரூ. 120 வரைக்கும் விக்கிறாங்க. அந்த என்ன பொருள் சேர்க்கிறோமோ, அதுக்கு தகுந்த மாரி இதோட ரேட் வந்து மாறுது. ரோஸ்ல இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ரேட் அதிகமா இருக்கு. சந்தனத்தில இருக்கிறது ரேட் அதிகமா இருக்கு. அப்ப கத்தாழையில இருக்கிறது ரூ. 40 ரூ. 45 அந்த ரேஞ்சில இருக்கு. ஓகேங்களா? நம்ம சோப்பு, அதுக்கப்புறம் மேல போடுற கவர், அப்புறம் அதுக்கு மேல நம்ம எழுதக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பைரி டேட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போட்டு ஒரு பக்காவா கலர்ஃபுல்லா நம்ம பேக் பண்ணி குடுக்கும்போது, இந்த சோப்போட சேல்ஸ நம்ம என்ன செய்ய முடியும்? இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த மாரி நான் சொன்ன மாதிரி இயற்கை அங்காடிகள், மூலிகை பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள், அப்புறம் ஆயுர்வேத மருந்து கடைகள், சூப்பர் மார்க்கெட்ஸ், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம நெய்பர்ஸ், வாட்ஸ்அப், அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி எல்லா இடங்களையும் நம்ம இத சேல் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 1000 சோப்பு அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு நீங்க வந்து ஒரு ரூ. 8000 வரைக்கும் நீங்க சேல் பண்ண முடியும். அப்போ ஒரு மாசத்துக்கு உங்களுடைய வருமானம் என்ன அப்படிங்கிறத பாருங்க. இது ரொம்ப எளிமையான தொழில் அப்படிங்கிறதுனால, ஒரு மாசத்துக்கு நீங்க வந்து ஒரு ரூ. 1,00,000 ஏர்ன் பண்ணாலே ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து ஒரு நல்ல வருமானமா இருக்கும். வீட்டிலேயே இருந்து ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தொழில நல்லாவே பயன்படுத்திக்கலாம். நம்ம நேபர்ஸ் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி நம்ம கொண்டு போகும்போதே இதில நல்ல லாபம் பார்க்க முடியும். எனவே தான் இந்த வீடியோவ நான் இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.